அவர் கரூர்லேருந்து கிளம்பிட்டார். அவர் கிளம்பும்போது ஏதோ 1-2 உயிர் சேதம் தான் நினச்சிருக்காரு. திருச்சி வந்து சென்றடையத்துக்குள்ள 30 பேர். அப்போ கூட 41 இல்லை, அப்போ 30 பேர் தான். 30 உயிர்கள் போயிருக்கு. சென்னை வந்து சேர்றதுக்குள்ள 41 உயிர்கள் போயிடுச்சு. இப்போ உதாரணத்துக்கு அங்கேருந்து கிளம்பிட்டீங்க, கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லை, உங்களுக்காக வந்தவங்களை இப்படி பண்ணிட்டீங்க. அதைத்தானே சொல்றாங்க. வர அதுதான் நானே தானே வைக்கிறேன் அந்த கேள்வியை, நான் சொல்லி தான் வைக்கிறேன். இப்படியெல்லாம் சொன்ன விமர்சனம். ஒருவேளை அவர் இந்த உயிர்களை வந்து போயிடுச்சு, இது என்னன்னு நான் பார்க்கணுன்ட்டு ஜிஹெச்சுக்கு போயிட்டார். அங்கே ஏதோ ஒன்று நடந்துருச்சு, அசம்பாவிதம், கூட்டம் நெரிசல்ல என்னமோ தள்ளுமுள் நடந்து ஒரு 410 பேர் இறந்துட்டான் வச்சுக்கோ அந்த இடத்துல. அப்போது இந்த 41 உயிரை பார்க்க போய் ஒரு 410 பேர் மீண்டும் ஒரு துயர சம்பவம் நடந்துச்சு வச்சுக்கிங்க, என்ன பேசியிருப்பீங்க? இங்கெல்லாம் அறிவு வேணா? ஏற்கனவே 41 உயிர் உன்னை பார்க்க வந்தானே போச்சு, நீ மாட்டுன்னு போயிட்டாங்க, நீ தானே திருப்பி இந்த 410 உயிர் எவன் பொறுப்பு? இந்த மூளை கூட கிடையாதா அப்படின்னு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? அவ்வளோதான். அப்போ ஆஸ் சிம்பிள் அஸ் தட். அப்போது ஒரு டெசிஷன் அவர் எடுக்கிறாரு அப்படின்னா அவர் தான் எடுக்கிறாரு டெசிஷன். நீங்கள் யாரை சொல்கிறீங்கன்னு தெரியும். பொதுச் செயலாளர் புஜியானந்த அண்ணனாக இருக்கட்டும், இல்லைனா சஃபாலஜிஸ்ட் ஆதவ ஜான் ஆரோக்கியசாமியாக இருக்கட்டும், ஆதவ ப்ரோவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே நீங்கள் எடுத்தீங்கன்னா வெங்கட்ராமன் சார், பொருளாளர் வெங்கட்ராமன் சாராக இருக்கட்டும், இல்லைனா ப்ரொபகண்டா அருண் ராஜா இருக்கட்டும், எல்லார்கிட்டையுமே உட்காந்து பேசி கலந்துட்டு கடைசியாக எடுக்கிற டெசிஷன் அவர் தான். ஸோ அதனால் ஒருத்தரை குறை சொல்லணும் அப்படின்னா, இவ்வளோ நாள் புகழ் வந்துச்சுல்ல, கொண்டாடினாங்கல்ல, அந்த புகழும் விஜயனாவே சேரும். ஒருவேளை தூத்துனாங்க அப்படின்னா அந்த தூத்தலும் விஜயனாவை தான் சேரும். ஸோ அப்போது டெசிஷன் மேக்கிங் அவர் எடுக்கிற டெசிஷன் கரெக்டாக இருக்குன்னு தான் பார்க்குறேன். ஏன் கரெக்டாக இருக்குன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒருவேளை அவர் தவறாக எடுத்திருந்தா அந்த இடத்துல ஓடிட்டு போனான்னு சொன்னது சில வாடகை வாயிர்கள் தான். மக்கள் யாரும் சொல்லலையே, ஒரு மக்கள் கூட சொல்ல. ஏன் சொல்லலை அப்படின்னா, அந்த துயர சம்பவத்தில் நடந்த அந்த வீட்டுக்கு நாங்கள் நேரில் போய் பார்த்து பேசிட்டு வந்தோம். 2 நாள் நாங்கள் தான் இருந்தேன். 2 வீட்டை தவிர பாக்கி எல்லார் வீட்டுக்கு நான் போனேன். ஆல்மோஸ்ட் அத்தனை பேர் வீட்டுக்கு நான் போயிட்டு வந்தேன். எல்லாரையும் பார்த்துட்டோம். யாருமே வந்து அவரை தவறுன்னு சொல்லவே இல்லை. அப்போது அவர் ஏன் விட்டுட்டு போனாருன்னு சொல்ல, அவரால் நடந்ததுன்னு சொல்ல, அவர் விட்டுட்டு போனதுக்காக தவறும் யாரும் சொல்ல. ஏங்க சரிங்க நடந்துச்சுங்க, அவர் ஏங்க போனார், எங்களுக்கு நின்று பார்த்துருக்கணும் இல்லைங்க, அதையும் சொல்லலை. அப்போது அவர் எடுத்த டெசிஷன் கரெக்டு. நம்மளை விட பாதிக்கப்பட்டவனு தானே துயரம் ஜாஸ்தி. அப்போ அவனே அதை அக்செப்ட் பண்ணுறான்னா, அப்போ அவனே அதை உணர்றான், அதோட நிலைமை என்ன, அங்கே நடக்கிற கள சூழல் என்னன்றது அவன் உணர்ந்திருக்கான்னா அதை நம்ம வரவேற்கணும், மதிக்கணும். அப்போ விஜயனா எடுத்த முடிவு கரெக்டு. இதை எடுக்க சொன்ன புஜியானந்தனோ ஆதவ அர்ஜுனாவோ இல்லை ஜான் சாரோ யார் இந்த டெசிஷனுக்கு இதை மாதிரி ஐடியா கொடுத்து பண்ணாங்களோ அது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படுறதா பார்க்கணும்.